வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். பணம். ஆனா இது எகனாமிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்காது. பணத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பத்தி ஒரு புதுவிதமான ஒரு பிலசாபிக்கல் பார்வையில பார்க்க போறோம். நாம பணத்தை எப்படி பார்க்கறோம், ஏன் அதை அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கிறோங்கிறத தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க பணத்தை துரத்திட்டு போறீங்களா, இல்ல அதை மதிக்கிறீங்களா? என்னடா அது கேள்வின்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளோட இந்த முழு பேச்சோட மையமே இந்த கேள்விதான். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். பணத்தை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டது. ஆமா, பணத்தோட நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அதை பத்தின ஒரு சின்ன ஆனா ரொம்ப அடிப்படையான ஒரு தப்பான புரிதல் தான். இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? நம்ம எல்லாருமே பணம் வேணும், பணம் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ஆனா நம்மளோட செயல்கள் அது வேற ஒரு கதையை சொல்லுது. உண்மையில நாம பணத்தை மதிக்கிறோமா இல்லையா? ஏன்னா நம்ம பணத்துக்கு கொடுக்கிற அந்த அவமரியாதை கடைசியில நமக்கு நாமே கொடுத்துக்கிற அவமரியாதையா மாறிடுது. அதனாலதான் அடுத்த விஷயத்துக்கு வரோம். பணம் வெறும் காகிதம் கிடையாது. நம்மில் பலரும் நினைக்கிற மாதிரி அது வெறும் உயிரில்லாத ஒரு பேப்பரோ இல்ல ஒரு காயினோ கிடையாது. இப்பதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். பணம்னா என்ன? அது உங்களோட வாழ்க்கை ஆற்றலோட ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு பொருள் கிடையாது, அது நீங்களே தான், வேற ஒரு ரூபத்துல. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய முயற்சி. நீங்க ஒரு வேலைக்காக போடுற உங்க உடல் உழைப்பு, மன உழைப்பு, அதோட ஒரு வடிவம் தான் பணம். அடுத்தது உங்களுடைய திறமை. உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட திறமைகள், உங்க ஸ்கில்ஸ், அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் பணம். அப்புறம் இதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியம், உங்களுடைய நேரம். நம்ம வாழ்க்கையில ரொம்பவும் குறைவான, அதே சமயம் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது நேரம்தான். அந்த நேரத்தை நீங்க பணமா மாத்துறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்க நேரம், திறமை, முயற்சி, இது எல்லாத்தோட உருவமான அந்த பணத்தை நீங்க கசக்கும் போதோ இல்ல மடிக்கும் போதோ நிஜத்துல நீங்க உங்களையே தான் அவமதிக்கிறீங்க, உங்களையே தான் மடிக்கிறீங்க. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். உங்க மதிப்பு தான் பணம். இப்போ நம்ம வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தத்துவ ரீதியான தேர்வுக்கு வந்திருக்கோம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் நீங்களே உங்களுக்கு கேட்டுக்குங்க. பணத்துக்காக உங்க மதிப்பை நீங்க குறைக்க போறீங்களா, இல்ல உங்க மதிப்பையே பணமா மாத்த போறீங்களா? ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கை பாதையை தீர்மானிக்க போகுது. பணத்துக்காக உங்க கொள்கைகளை விட்டு கொடுக்குறீங்களா, இல்ல உங்க கொள்கைகள் மூலமா பணத்தை சம்பாதிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த 2 பாதைகளும் இவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு. பாதை பொதுவா நிறைய பேர் போறது, பணத்துக்காக நம்மள நாமளே தாழ்த்திக்கிறது. இது நம்மள பணத்துக்கு அடிமையாக்கிடும். ஆனா இன்னொரு பாதை இருக்கு பாருங்க, நம்மளோட மதிப்பை உணர்ந்து அதை பணமா மாற்றுவது. இங்க என்ன நடக்குதுன்னா, பணம் நமக்கு கீழே வேலை செய்யற ஒரு கருவியா மாறிடுது. சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது? பணத்தை மதிக்கிற பழக்கத்தை எப்படி உருவாக்கலான்னு இப்ப பார்க்கலாம். பணத்தை அவமதிக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. உதாரணமா, ரூபாய் நோட்டுகளை கண்டபடி மடிக்கிறது, கசக்கிறது, அப்புறம் பணத்தை எண்றதுக்காக எச்சில தொடுறது, நம்ம பர்ஸ்ல நோட்டுகளை ஒரு ஒழுங்கே இல்லாம குழப்பி வச்சிருக்கிறது. இது எல்லாமே நாம பணத்தை வெறும் ஒரு டிரான்சாக்ஷன் டூலா பார்க்கறோமே தவிர நம்ம ஆற்றலோட ஒரு பகுதியா பார்க்கலைங்கிறதோட அறிகுறிகள் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம நேரத்தையும் உழைப்பையும் இப்படிதான் கசக்கி வைப்போமா? இந்த வரி ரொம்ப அழகா விளக்குது. நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க அதை மடிக்க மாட்டாங்க. நிறைய பணம் வேணும்னா முதல்ல உங்ககிட்ட அதை இருக்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும். அதாவது நம்மளோட சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம நிதி நிலையை தீர்மானிக்குது. நீங்க பணத்தை மரியாதையா நடத்தும் போது, நான் இன்னும் அதிக பணத்துக்கு தகுதியானவன்னு உங்க மனசுக்கு நீங்களே ஒரு சிக்னல் அனுப்புறீங்க. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க தான் உண்மையான செல்வம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை பணம் உங்ககிட்ட வரமாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? வெளியில எங்கேயும் காரணத்தை தேடாதீங்க. பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. பதில் இதுதான். நீங்க உங்கள மதிக்கிறதில்ல. ஆமா, இதுதான் மூல காரணம். பணம் உங்ககிட்ட வரலன்னா அது பணத்தோட பிரச்சனை கிடையாது. நீங்க உங்களையே மதிக்காததுதான் அதோட ஆணிவேர். எப்போ நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க மதிப்பு பணமா மாற ஆரம்பிக்கும். அதனால நாம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான செல்வங்கிறது உங்க பர்ஸ்ல இருக்கிற காகித நோட்டுகள் கிடையாது. அது நீங்க தான். உங்களுடைய உள்ளார்ந்த மதிப்பு, உங்க திறமை, உங்க நேரம், நீங்க தான் அந்த உண்மையான செல்வம். சரி, இந்த அலசல ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க உங்க மதிப்பை எப்படி வெளிப்படுத்த போறீங்க? வெறும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் யோசிக்காம இன்னைக்கு உங்க மதிப்பை, உங்க திறமைய, உங்க கொள்கைகளை எப்படி வெளிப்படுத்த போறீங்கன்னு யோசிங்க. நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கும் போது பணம் தானா உங்களை தேடி வரும்.